மதுரை சோளங்குருணி கிராமத்தில் விளைநிலத்தில் உபரிநீர் புகுந்ததால் 60 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த கத்திரி, வெண்டை, கடலை பாதித்துள்ளதாக அந்த பகுதி விவசாயிகள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். மதுரை திருப்பரங்குன்றம் அருகே சோளங்குருணி கண்மாயில் நிலையூர் கம்பிக்குடி கால்வாய் மூலம் பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டது. இதனால் சோளங்குருணி கண்மாய் முழுவதும் நிறைந்த பின் உபரி நீர் அருகில் உள்ள விளைநிலங்களுக்குள் புகுந்ததாக கூறப்படுகிறது. இதனால் 60 ஏக்கரில் கத்திரி, வெண்டை, கடலை, மல்லிகை உள்ளிட்டவை தண்ணீரில் மூழ்கி அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக 2 கோடி ரூபாய்க்கு இழப்பு ஏற்பட்டு 70க்கும் மேற்பட்ட சிறு குறு விவசாயிகள் பாதித்திருப்பதாக கூறுகின்றனர் சோளங்குருணி கிராம விவசாயிகள். இந்த சோளங்குருணி நிலையூர் கால்வாய் தண்ணி வார்கால் சரியான வார்கால் 2 ஏக்கர்ல மல்லிகைப்பூ செடி போட்டிருந்தேன். அந்த மல்லிகைப்பூ செடி பூரா அழிஞ்சிருச்சு. 5 வருஷமா எனக்கு விவசாயமே எந்த விவசாயமே வருமானமே கிடையாது. கம்பிக்குடி கால்வாயில இருந்து தண்ணி வந்துகிட்டு இருக்கு சார். விவசாயம் கத்திரிக்காய், தக்காளி, மிளகாய், இந்த வெண்டி, பூச்செடி எல்லாமே இந்த கத்திரி இந்த இதெல்லாம் ரொம்ப பாதிச்சுக்கிட்டு சார். தண்ணி ஒரு 5 வருஷமா இந்த கால்வாய் சரியா பராமரிப்பு இல்லாதனால திறந்து இல்லாதனால போய்கிட்டு இருக்கு சார். தண்ணி வாரியால் இல்லாம தண்ணி நம்ம விவசாயத்துல இருந்து போய்கிட்டு இருக்கு சார். வரும் காலத்தில் இது போன்ற பாதிப்புகள் ஏற்படுவதை தவிர்க்க சோளங்குருணி கண்மாயில் மறுகால் பாய்வதற்கான வாய்க்கால் அமைத்து தர வேண்டும் என்றும் பாதிப்புகளில் இருந்து மீள உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.